Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃபிசிக்ஸில் அதாவது முக்கியமாக ஃபஸ்ட்டு செமஸ்டரில் இருக்கக்கூடிய பேப்பரில் நீங்கள் மேபி அரியர் வச்சுருந்துருக்கலாம். அரியர் வச்சுருந்தீங்க அப்படின்னா கவலைப்பட வேணாம். கண்டிப்பாக நீங்கள் அரியரை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதாவது கொஞ்சம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா போதுமானது. இந்த பிடிஎஃப் ஃபைலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போத் அதாவது 2 மார்க் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16 மார்க் ரெண்டுமே உங்களுக்காக கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் நீங்கள் வந்து என்ன சொல்லுதா 2 மார்க்கு அதிகமாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னாவே 2 மார்க்கில் ஒரு 8லேருந்து ஒரு 10 கொஸ்டின் நம்ம எழுதிட்டோம் அப்படின்னாவே மேக்ஸிமம் நம்ம பாஸ் மார்க்கை ஈஸியாக அது வந்து ரீச் பண்ணுறதுக்கு அது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். சரியா? அதனால் தயவுசெய்து என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது யூனிட் 1ல் பார்ட் ஏல ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சொல்லி ஒரு 10 கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? அப்போ யூனிட் 1ல் நீங்கள் 2 மார்க்கில் அட்லீஸ்ட் இந்த கொஸ்டினை மட்டுமா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா பார்ட் பியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினோட ரிலேட்டடும் என்ன பண்ணலாம் பார்த்தா பார்ட் பியில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து டைரக்ட் 60 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறது வந்து ரேர். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ 2 மார்க்கில் இருக்கக்கூடிய கொஸ்டினை என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் எலாபரேட்டாக எழுத சொல்லி 8 மார்க்கில் கூட கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 2 மார்க் படிக்கிறனால வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தயவுசெய்து விட்டுருங்க. ஏன்னா அரியர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன நினைப்போம் அப்படின்னா ஒரு 4-5 கொஸ்டின் ஒரு பிக் கொஸ்டின் 4-5 கொஸ்டின் நம்ம படிச்சுட்டு போனோம் அப்படின்னா அதுலேருந்து ஏதாவது கொஸ்டின் வந்துச்சுன்னா நம்ம பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் தவறான எண்ணத்தில் இருக்கிறனால தான் நம்மளால் அரியரை கிளியர் பண்ண முடியல. தயவுசெய்து சொல்கிறேன், அரியரை நீங்கள் கிளியர் பண்ண நீங்கள் முடிவு பண்ணிங்க அப்படின்னா 2 மார்க்குக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க. சரியா? இப்போ இதில் பார்ட் ஏல 10 கொஸ்டின் இருக்குது, பார்ட் பியில் ஒரு 7 கொஸ்டின் இருக்குது. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் யூனிட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல ஒரு 10 கொஸ்டின் இருக்குது, பார்ட் பியில் ஒரு 5 கொஸ்டின் தான் இருக்குது. தயவுசெய்து இதில் தெளிவாக நீங்கள் பார்த்துருங்க. அதே மாதிரி யூனிட் 3யை பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏல ஒரு அதாவது 16 கொஸ்டின் இருக்குது. சரியா? பார்ட் பியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 8 கொஸ்டின் இருக்குது. சரியா? இந்த 3 யூனிட்டையும் நல்லபடியாக நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அரியர்லேருந்து மேக்ஸிமம் நீங்கள் வெளியே வந்துடலாம். சரியா? மற்ற 4th யூனிட்டு, சரியா, அதுக்கப்புறம் இந்த 5th யூனிட் இதிலலாம் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா போதுமானது. கொஞ்சம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா போதுமானது. ஆனால் நீங்கள் 3 யூனிட்டை நல்லா கவர் பண்ணிடுங்க, அதுவே போதுமானது. கண்டிப்பாக நீங்கள் அரியரை என்னாச்சு பார்த்தா கிளியர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்க எடுத்து யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.